இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அஜித் சாரோட விடாமுயற்சி படத்துக்கான ஒரு அப்டேட் நாளைக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹரிஷ் கல்யாணோட ஒரு புதிய படத்துக்கான டேரக்டர், அதுக்கப்புறமா நம்ம டேரக்டர் மாரி செல்வராஜ் இவரோட டைரக்ஷன்ல நம்ம துருவ் விக்ரம் அண்ணா நடிக்கிற படத்துக்கான ஒரு அப்டேட், அதுக்கப்புறமா நம்ம நக்குல் அண்ணாவோட வாஸ்கோட காமா இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அதை பத்தி அப்படியே ஃபுல்லா வந்து பார்த்தலாம். நம்ம அஜித் சார் அவர் வந்துட்டு மகிழ் திருமேனி இவரோட டைரக்ஷன்ல அவர் நடிக்கிற படம் தான் வந்து விடாமுயற்சி. இந்த படத்துல இருந்து நாளைக்கு ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நாளைக்கு அதாவது சண்டே சாயங்காலம் 7:03 இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இதுக்கு ரிலேட்டடா நம்ம அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கிறாரு. நாளைக்கு இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஹரிஷ் கல்யாணா பார்க்கிங் படத்துக்கான சக்சஸ்க்கு அப்புறமா அவரு வந்துட்டு டீசல், அதுக்கப்புறமா வந்துட்டு லப்பர் பந்து அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான படங்கள் அவர் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில நம்ம ஹரிஷ் கல்யாணோட ஒரு புதிய படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற அப்டேட்டே இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா விக்னராஜன் அப்படின்னு சொல்லி இவர் தான் நம்ம ஹரிஷ் கல்யாணோட ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இவரு இதுக்கு முன்னாடி அந்தாதாரம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை இவர் வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஹரிஷ் கல்யாணா வச்சு ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தை பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் இவரோட டைரக்ஷன்ல நம்ம துருவ் விக்ரம் அண்ணா ஒரு நடிக்கிற படம் தான் வந்து பைசன். இந்த படம் கபடியை மையமா வச்சு இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. இந்த படத்துல இருந்து என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் இப்போ வந்து முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்போ வந்து அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இந்த படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நக்குல் அண்ணாவோட நடிப்புல உருவாக்கி இருக்கிற படம் தான் வந்து வாஸ்கோட காமா. இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட்டை இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வர ஆகஸ்ட் 2 நம்ம நக்குல் அண்ணாவோட நடிப்புல வாஸ்கோட காமா படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை இப்போ வந்து அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆர்ஜி கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. இந்த வாஸ்கோட காமா படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.